வணக்கம். நடிகைகள்ல 90ஸ்ல வந்த நடிகைகள்ல ரம்பா அப்படிங்கிற நடிகையை பத்தி நமக்கு நல்லா தெரியும். இன்னும் சொல்லப்போனா ரம்பா நடிகையை எல்லாருக்குமே பிடிக்கும். ரம்பாவுடைய கண்கள் ரொம்ப பிடிக்கும். ரம்பாவுடைய சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். முக்கியமா ரம்பாவுடைய தொடைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் உண்டு. ஆனா இன்னைக்கு ரம்பாங்கிறவங்க குடும்பம், வாழ்க்கை அப்படின்னு அழகா செட்டில் ஆகி ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரம்பா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எழுத்து சித்தர் என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சார்கிட்ட நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல உல்லாசம் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு ஏவிஎம்ல நடந்துட்டு இருந்தது. அந்த ஏவிஎம் அந்த ஷூட்டுக்கு நான் பாலகுமாரன் சாரோட நானும் போயிருக்கேன். அப்படி போயிருக்கும்போது அஜித், ரகுவரன், விக்ரம் அவங்க எல்லாம் நடிக்கிற சீன்லாம் எடுக்கப்பட்டு இருந்த சமயத்துல பக்கத்துல 3 ஃப்ளோர் தாண்டி ரஜினி சார் அருணாச்சலம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ரஜினி சாருக்கும் பாலகுமாரன் சாருக்கும் நல்ல ஒரு பழக்கம் அப்படிங்கிறதுனால போய் பார்த்துட்டு வந்துடலாம் டே வர அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சாரை பார்க்கறதுக்காக அருணாச்சலம் படப்பிடிப்பு நடக்கிற அந்த இடத்துக்கு நாங்கள் போனப்ப ரஜினி சாரை எங்கன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அவர் அங்கே ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. அப்போல்லாம் கேரவன் கிடையாது. அப்போ அங்கே போகிறாங்க. பாலகுமாரன் சார் போகிறாரு. டே இறங்கியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாலகுமாரன் சார் ரஜினி சாரை போய் பார்க்கறதுக்கு அங்கே தூரத்தில் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பான்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அங்கே ஒரு 15 அடி தூரத்தில் ரம்பா உட்காந்துருந்தாங்க. அந்த ரம்பா ஒரு பாட்டு சீன் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரம்பா வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. ரம்பாவை பார்த்து நான் மகிழ்ந்து போனேன், வியந்து போனேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரம்பாவுடைய தொடை தெரிகிற மாதிரியான காஸ்டியூம் தான் அந்த பாட்டுக்கு. ஆனா தேங்காய் பூ துண்டுன்னு சொல்லுவோம்ல, அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தேங்காய் துண்டு, 2 தேங்காய் துண்டு, ஒரு பெரிய தேங்காய் துண்டை உடல்ல மூடியிருக்காங்க. என்ன சின்ன ட்ரெஸ். இன்னொரு தேங்காய் பூ துண்டை தன்னுடைய தொடையிட்ட அப்படி மூடியிருக்காங்க. அப்படியே ஒரு நிமிஷம் அது எனக்குள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எனக்குள்ளார ரம்பா மேல இருந்த ஒரு மரியாதை அதிகரிக்க ஆரம்பிச்சுது. ரம்பான்னு இல்லை, எல்லா நடிகையும் அப்படித்தானே. ஏதோ திறந்து காட்டிட்டு நடிக்கிறாங்க, ஏதோ காசுக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னுலாம் நடிகையை பற்றி கேவலமாக இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதை எல்லாத்தையும் சுக்குநூறா ரம்பா உடைச்சாங்க. அப்போ மட்டும் இல்லை, இப்பவும் கூட. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால், ரம்பாவும் ரம்பாவுடைய கணவரும் சேர்ந்து கொண்டு இலங்கையில் படிக்கிற சுமார் 25,000 குழந்தைகளுக்கு கல்விக்கான செலவை எடுத்துக்கிட்டு பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்கள படிக்க வைக்கிறாங்க. கல்வி முக்கியம் இல்லை? ஐயா, காசு இருந்தால் பிடுங்கிடலாம், சொத்து இருந்தால் பிடுங்கிடலாம், வீடு வாசல் இருந்தால் பிடுங்கிடலாம், ஆனால் கல்வியை பிடுங்க முடியாதுறான்னு ஒரு டயலாக் இருக்குல்ல, அது மாதிரி கல்வியை அவங்களுக்கு தராங்க. அதுக்கு உண்டான ஃபீஸ் கட்டுறதுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு உண்டான யூனிஃபார்ம்லேருந்து எல்லா உதவிகளையும் செய்து கொடுக்குறாங்க. ரம்பாவும் ரம்பாவுடைய கணவரும், ரம்பா குடும்பம் அதை செஞ்சிட்டு இருக்காங்க. வருடம் இப்படி 25,000 பேருக்கு மேலே படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதையும் தவிர இன்னொரு விஷயமும் செய்கிறாங்க. அப்படி படித்து நல்லபடியான வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் நல்ல இடத்துல எங்கே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து வேலை வாங்கி கொடுக்குற பணியையும் அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதை விட ஒரு தலைமுறையை எப்படி சிறப்புற கொண்டு வர முடியும், என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் ரம்பாத்தோட ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரம்பாவை பாடுறா பேரழகியா இருக்கால, என் கனவுல ரம்பா வருவாடா இன்னைக்கு அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல. அந்த காசால் சேர்த்து 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 இவ்வளவு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்குன்னு உதவி செய்கிற அந்த மனசுக்கு முன்னாடி அந்த உடம்போ தொடை அழகோ முக்கியமே கிடையாதுங்க. ரம்பாவுடைய மனசு பேரழகு. ரம்பா பேரழகி. வணக்கம்.